தான் சிஎம் ஆயிடலாம் கூட்டணி இல்லாமல் முதல் எலெக்ஷன்லாம் கதை அதெல்லாம் தன்னையே ஏமாற்றி ஊரையும் ஏமாத்துற கதை. லெட் ஹிம் கிளாரிஃபை. விஜய் உங்களுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இறக்கணும் அது நம்பர் ஒன் நோக்கமா, அல்லது நீங்கள் போய் சிஎம் ஆகணும்? சீட்டு கூட வாங்கலாங்க. திமுக தோக்கடிக்கிற அளவுக்கு முதல் தேர்தலே அதுவும் கூட்டணி இல்லாமல் உங்களால் எப்படி? இன்னைக்கு யார் இருக்குங்க அவர் கூட இருக்கா? விஜய் வந்து ஒரு தனிமரம் தோப்பாகாது. விஜய் இன்னைக்கு தனிமரம் தான். வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து மிதமெஞ்சிய நம்பிக்கை மிதப்பில் இருக்காங்க. கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க. சீட்டு கூட வாங்கலாங்க. திமுக தோக்கடிக்கிற அளவுக்கு முதல் தேர்தலே அதுவும் கூட்டணி இல்லாமல் உங்களால் எப்படி? இன்னைக்கு யார் இருக்குங்க அவர் கூட இருக்கா? அண்ணா திமுக அவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க உங்களுக்கு, இந்தியா கூட்டணி. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு முலாயம் வந்துட்டார், முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் வந்துட்டார், லல்லுவோட ஃபேமிலி அவங்க ஆர்ஜேடி இருக்குது, இடதுசாரிகள் இருக்காங்க. அது ஒரு வலுவான கூட்டணியாக மாறிட்டு இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ நீங்கள் எடப்பா 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னால் சென்னையில் ப்ரெஸ் மீட் வச்சு அமித்ஷா சொன்னார் கூட்டணி நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு யார் வந்து உங்களுக்கு அந்த பக்கமும் சேரல, இந்த பக்கமும் வரல. உங்களுக்கு வந்து விஜய் சைட்லேயும் உங்களுக்கு வந்து யாருமே வரல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே சைட்லேயும் வந்து அது லிஃப்ட் ஆகல. விஜய் பக்கமும் மாறா வந்து எதுவுமே இல்லை. ஸோ விஜய் இஸ் நவ் எ லோனர். விஜய் வந்து ஒரு தனிமரம் தோப்பாகாது. விஜய் இன்னைக்கு தனிமரம் தான். கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் சார், அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட விஜய்கா பார்க்காதீங்க. அரசியலில் வாக்கு வங்கி அரசியலில் கூட்டணிகள் தான் வந்து பிரதானம். மோடியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தாலேருந்து சந்திரபாபு நாயுடு எல்லாரும் யூ நேம் இட் தே ஆர் இன் டு இட். அப்படி இருக்கும்போது புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் தனியாக நின்று திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னா அது சிறந்தது ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்க முடியும். எல்லா தலைவர்களும் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து கூட்டணியில் தான்ப்பா வெற்றி பெறாங்க. அது எம்ஜிஆரோ, கலைஞரோ, ஜெயலலிதாவோ, மம்தா பானர்ஜியோ, ஜோதி பாசுவோ, நம்முடைய சந்திரபாபு நாயுடுவோ, யாராக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. தனியாக யாருமே ஜெயிக்கிறது இல்லை. அது மோடியாக இருக்கலாம், மன்மோகன் சிங்காக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம். இந்த அடிப்படை உண்மை புரியலைன்னா விஜய் யாரும் காப்பாற்ற முடியாது.